I just uploaded my third YouTube video. But guess what? I don't like it. Because according to me, a YouTube video should definitely have a story. Editing கேவலமா இருக்கலாம், thumbnail கேவலமா வச்சிருக்கலாம், video quality கேவலமா இருக்கலாம், but definitely it should have a proper story. But the last video of mine feels like there is no story in it. இல்ல எனக்கு தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. Because story is something gonna give emotion. அந்த விஷயத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்றதே ஸ்டோரி தான். அது இல்லன்ற போது எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ ப்ராமிஸ் மை செல்ஃப் எல்லா நாளும் கண்டிப்பா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியே தீருவேன்னு. அந்த முடிவுல மட்டும் மாறிடவே கூடாதுன்றதுக்காக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். மேபி ஒருவேளை எனக்கு தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ. முன்னால வீடியோ போடுறல 3 வீடியோ பார்த்தப்போ உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குட் பேட் எனக்கு எந்த எமோஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு நீ நினைக்கிறேன்னு கேக்குறேன். 3 நாள் புலம்புன மாதிரியே ஃபீல் ஆகுது. அழுகுறது மட்டும் தான் தெரிஞ்சு எனக்கு வீடியோ நிறைய விஷயத்துக்கு புலம்புறல்ல. 3 வீடியோல என்ன எமோஷன் கிக் ஆச்சுன்றியா? ஒண்ணுமே கிக் ஆகல, அதான் பிரச்சனைன்ற. என்ன எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இல்ல முழுசா பார்த்தா புரியுது, ஆனா அந்த ஸ்பெசிபிக் வீடியோ யூடியூப்ல போறதுனால சொல்றேன். வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது நெகட்டிவா அட்ராக்ட் பண்ணுமே தவிர என்கேஜ்மெண்ட் கொடுக்காது. இல்ல குட் சொல்ல நல்லா இருக்குது. மாதிரி விளாக் மாதிரி ஹோல்சமா இருக்குது. நல்லா நீ எடுத்துட்டு போற, எங்கேஜிங்கா இருக்கு. கொஞ்சம் படம் பண்ணிடுறேன், போஸ்ட் பண்ணிடுறேன், என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்றேன் அப்படின்ற ஒரு மெண்டாலிட்டி இருக்கு தெரியுமா? அதுதான் ஸ்ட்ராங். நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருக்கு. உனக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் என் டே போச்சுன்னு சொல்றதை விட ஒரு நாள் வாக்கிங்ல பண்ற இதை காட்டுங்க, ரன்னிங்ல பண்றது ஒரு செக்மெண்டா ஒரு நாள் ஃபுல்லா போடுங்க. எடிட்டிங் போர்ஷன்ல நிறைய காட்டுறத கொஞ்சம் நிறுத்திக்கலான்ற மாதிரி தோணுது. இதை நான் க்ரோ பண்ண போறேன்னு மைண்ட் செட் வச்சுட்டேன்ல. ஒரு எதுக்கு அந்த வீடியோ இருக்குன்னே தெரியாத மாதிரி, அது எதை நோக்கி போகுதுன்னே தெரியாத மாதிரி இருக்குன்னு யோசிச்சேன். 100வது நாள் இப்படி பண்ணுவேன்னு கேட்டா கிடையாது. 100வது நாள் நான் இதுல பண்ண மிஸ்டேக்லாம் லேர்ன் பண்ணி 100வது நாள் பயங்கரமா பண்ணிடுவேன். ஆனா பரவாயில்ல, கன்சிஸ்டன்சியா இருந்தா ஏதோ அவனே ஃபிகர் அவுட் பண்ணிடுவான்னு யோசிச்சுட்டு தான் அந்த கமெண்ட் போட்டேன். ஆனா 100வது நாள்ல நான் பண்ண மிஸ்டேக் ரொம்ப கம்மியா இருக்குன்னு யோசிச்சேன். Everybody has their own set of opinions. Even ஏகிட்ட கூட கேட்டேன், அதுவும் அதோட பங்குக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் ஆஸ்க் யூ கைஸ் as well. என் சேனல்ல இப்போ இந்த கன்சிஸ்டண்டா போட ஆரம்பிச்ச இந்த 3 நாள்ல இந்த 3 வீடியோல இருக்கிற நல்ல விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது, பிளாக் ஆகுற விஷயம், கெட்ட விஷயம் என்னதுன்றதையும் சொல்லிட்டு ஓவராலா இப்போ இந்த 3 நாளா போடுற கண்டென்ட்ஸை வச்சு உங்களால முடிஞ்ச ஒரு ரேட்டிங் 10 out of something கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. நான் எதை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என் வீடியோ ஜஸ்ட் another vlog மாதிரி இங்கே போனேன், இங்கே சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட், எங்கேஜிங்காக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஓடுற வீடியோஸாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு என் வீடியோஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, த பர்பஸ். எவ்ரி வீடியோ ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பர்பஸ். ஒருத்தவங்க என்னோட வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்டோரி இருக்கணும், அதில் ஒரு நல்ல ஒய் இருக்கணும். அந்த ஒய் அவங்கள வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கான ஒரு டிரைவை கொடுக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல் போட்டுட்டு இருந்தேன்னா ஜஸ்ட் another வீடியோ ஆன் த இன்டர்நெட் மாதிரி தான் என்னோட வீடியோவும் ஆகும். பட் ஐ டோன்ட் வாண்ட் மை வீடியோஸ் டு பி எண்ட் அப் லைக் தட். நான் ஃபெயில்டு கிரியேட்டர் ஆனால் கூட எனக்கு கஷ்டமா இருக்காது, ஆனால் நான் ஒரு பேட் கிரியேட்டர் ஆயிட்டேன்னா மன கஷ்டமாயிரும். தோத்துக்கிட்டே இருக்கீங்கடா. ஸோ இந்த வருஷம் கன்சிஸ்டன்சில எந்த அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும், அதே அளவுக்கு கிரியேட்டிவ்லையும் குவாலிட்டிலையுமே நான் பார்த்து தான் பண்ணணும். பிகாஸ் 365 நாள் முடிஞ்சு பார்க்கும்போது நான் கண்டினியூஸா போட்ட வீடியோஸ்ல என் கண்டென்ட்டோட குவாலிட்டி, என்னோட சேனலோட ரைஸை தான் பார்க்கணுமே தவிர ஃபாலோ பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்.